Hello students, welcome back. 12th standard political science, unit 8. In this particular session, we are going to see about Niti Aayog. Last session la planning commission na என்னன்னு பார்த்திருப்போம். ஸோ 5-year பிளான் அப்படின்றது பிளானிங் கமிஷன் அப்படின்றது ஒன்று தான். கிட்டத்தட்ட 65 இயர்ஸாக இருந்த பிளானிங் கமிஷனை மாற்றி அதை ரீப்ளேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் நித்தி ஆயோக். டோட்டலாக நமக்கு 5-year பிளான் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக முடிஞ்ச 5-year பிளான் வந்து 12th 5-year பிளான், அதுவும் கம்ப்ளீட் ஆகலை. இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் ஜிகே தான். பட் அதுக்குள்ளேயே நமக்கு வந்து 2014 நமக்கு இந்த நித்தி ஆயோக் வந்து கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த நித்தி ஆயோக் வந்து 2015 நமக்கு, அதாவது 1st January 2015 நமக்கு வந்து கேபினெட்டில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த நித்தி ஆயோகை வந்து பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு இந்த நித்தி ஆயோகை கொண்டுட்டு வருவாங்க. ஸோ பிளானிங் கமிஷனை கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணி அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணின ஒரு அமைப்பு தான் வந்து நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்கிறோம். நித்தி ஆயோக் அப்படின்றது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. 1st January 2015 இது நடைமுறையில் நமக்கு இருக்குது. 5-year பிளான் அப்படின்றது 5 ஆண்டு திட்டக்குழு கமிஷன் வந்து 5 ஆண்டு காலம் செயல்படக்கூடியது. நித்தி ஆயோக் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக நமக்கு வந்து செயல்படக்கூடியது. பிளானிங் கமிஷனில் வந்து நமக்கு மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நித்தி ஆயோக் அப்படின்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் உள்ளடக்கியது. அதாவது அது வந்து நமக்கு இந்த நித்தி ஆயோகை வந்து பாட்டம் டு டாப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளானிங் கமிஷனை டாப் டு பாட்டம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல்லேருந்து ஃபுல்லாக செயல்படக்கூடியது பிளானிங் கமிஷன். நித்தி ஆயோக் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வில்லேஜ் லெவல்லேருந்து ஸ்டேட் லெவல்லேருந்து மேலே டாப் சென்டருக்கு செயல்படக்கூடியது நித்தி ஆயோகா. ஸோ பிளானிங் கமிஷனில் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த இடத்துலையுமே அதனோட தலையீடு இருக்காது. பட் நித்தி ஆயோகில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலேஷன், இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், இந்த பிளான் பற்றின டெவலப்மெண்டல் பிளான்ஸ் பற்றின விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே இந்த டிஸ்கஷன் இது எல்லாத்தையும் சேர்த்து இன்க்ளூசிவ் உள்ளடக்கியதாக அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியது தான் நமக்கு நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நித்தி ஆயோக் அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் வந்து திங்க் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நித்தி ஆயோக் அப்படின்றத திங்க் டேங்க் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் சொல்லி இதை அழைக்கிறாங்க. அதாவது இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்றது ரொம்பவே பழமையான திட்டங்களாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நவீன இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல், டெக்னிக்கல், இந்த மாதிரியான விஷயங்கள், பாலிசி மேக்கிங், இந்த மாதிரியான விஷயங்களில் மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறதுனால பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு கொண்டுட்டு வந்தது தான் நித்தி ஆயோக் அப்படின்றது. நித்தி ஆயோக் அப்படிங்கிறதுல நமக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதனோட தலையீடும் வந்து முழுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். நித்தி ஆயோகில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேர்பர்சன் அப்படின்றவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவங்க தான். அதாவது அப்போ யார் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்களோ அவங்க தான் அந்த நித்தி ஆயோக்களோட இது வந்து சேர்பர்சனாக இருப்பாங்க. இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து நரேந்திர மோடிஜி தான் வந்து சேர்பர்சனாக இருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இந்த நித்தி ஆயோக் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சேர்பர்சனும் அவர் தான் கூட. அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணதும் அவர் தான். ஸோ இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் ஜிகே தான். அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கன்னா வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க. இந்த வைஸ் சேர்பர்சனை பிரைம் மினிஸ்டர் பார்த்து நாமினேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், CEO அப்படின்னு சொல்லக்கூடிய ரேங்கிங்கில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க. இவங்களையும் பிரைம் மினிஸ்டர் தான் பார்த்து நாமினேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வைஸ் சேர்பர்சன் பார்த்தோம் இல்லைங்களா, ஆல்ரெடி பிளானிங் கமிஷன்லேயும் நம்ம டெபுட்டி சேர்பர்சன் ஒருத்தவங்களை பார்த்துருப்போம். அவங்களோட போஸ்டிங் மாதிரியே தான் இங்கே வைஸ் சேர்பர்சன் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க வந்து பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் பங்கு பெறலாம். இவங்களுக்கும் இந்த கேபினெட் ரேங்கிங்ன்ற அந்தஸ்து கொடுக்கப்படும். பட் இவங்களுக்கு ஒரே ஒரு ரைட்ஸ் இருக்காது, பார்லிமெண்ட்டில் ஓட்டிங் ரைட்ஸ் இவங்களுக்கு இருக்காது. மற்றபடி இவரும் கேபினெட் ரேங்கிங்கில் இருக்கக்கூடியவர் தான் இந்த வைஸ் சேர்பர்சன் அப்படின்றவங்க. அண்ட் சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன், CEO, இந்த வைஸ் சேர்பர்சன் அண்ட் CEO ரெண்டு பேர்த்தையும் பிரைம் மினிஸ்டர் தான் நாமினேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளானிங் கமிஷனில் எப்படி ஃபுல் டைம் மெம்பர்ஸ், பார்ட் டைம் மெம்பர்ஸ்னு இருந்தாங்களோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மெம்பர்ஸ், பார்ட் டைம் மெம்பர்ஸ் அண்ட் எக்ஸ் ஆஃபீஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இந்த ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அப்படின்றவங்க வந்து 5 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்து இதில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த ஃபுல் டைம் மெம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கவர்னிங் கவுன்சில், ரீஜனல் கவுன்சில், ஸ்பெஷல் இன்வைட்டீஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நமக்கு இதில் இருப்பாங்க. அண்ட் அலாங் வித் பார்த்திங்கன்னா பார்ட் டைம் மெம்பர்ஸ் குறைஞ்சது, அதாவது அதிகபட்சம் 2 பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அண்ட் எக்ஸ் ஆஃபீஸ் மெம்பர்ஸ் அதில் வந்து மேக்ஸிமம் 4 மெம்பர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இந்த பார்ட் டைம் மெம்பர்ஸில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெலவெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து செலக்ட் பண்ணி அதில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 2 பேரை வந்து பார்ட் டைம் மெம்பர்ஸாக அதில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு லீடிங் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து கூட வரலாம். அண்ட் எக்ஸ் ஆஃபீஸ் மெம்பர்ஸ் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கலாம். அவங்க வந்து யூனியன் கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ்லேருந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்து நாமினேட் பண்ணக்கூடியவங்க வந்து அந்த எக்ஸ் ஆஃபீஸ் மெம்பர்ஸில் இடம் பெறுவாங்க.
அண்ட் தென் இந்த கவர்னிங் கவுன்சிலில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் அலாங் வித் தட் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கக்கூடிய லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ், அதாவது கவர்னர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய துணை ஆளுநராக இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இடம்பெறுவாங்க. அண்ட் ரீஜனல் கவுன்சிலையும் அவங்களே தான் இடம்பெற்றுவாங்க. அண்ட் ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்ட், எக்ஸ்பர்ட்ஸ், ப்ராக்டிஷனர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் இதில் இடம்பெறுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் சேர்த்து உள்ளடக்கியது தான் இந்த நித்தி ஆயோக் அப்படின்ற ஸ்ட்ரக்சர். இந்த நித்தி ஆயோக் கொண்டுட்டு வந்ததுக்கான மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாதிரியான வெல்த், ரிசோர்ஸஸ், டெவலப்மெண்ட் இதெல்லாம் இன்னொரு ஸ்டேட்டில் இருக்காது. ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ்க்கும் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்க்கும் இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அதே எக்கனாமிக் கண்டிஷன், ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ், பீப்புள் இவங்க எல்லாத்துக்கும் பயங்கரமான டிஃப்ரென்சேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு இதையும் டேக்கிள் பண்ணணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு ஸ்டேட்ஸையும் இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுட்டு கொண்டு வரப்பட்ட தான் இந்த நித்தி ஆயோக் அப்படின்றது. ஸோ பிளானிங் கமிஷன் அப்படின்றது இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் தனியாக இன்வால்வ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அலாங் வித் தட் பார்த்தீங்கன்னா ஒரே யூனிஃபார்ம் பேட்டர்னை தான் வந்து இந்த பிளானிங் கமிஷனில் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அந்த யூனிஃபார்ம் பேட்டர்ன் வந்து என்டையர் நேஷனுக்கும் இது செட் ஆகாது அப்படின்றத கண்ணோட்டத்தில் தான் இந்த நித்தி ஆயோக் அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறது தான் இங்கே நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நித்தி ஆயோகுக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச், இது வந்து பாட்டம் டு டாப் அப்ரோச். அதாவது எல்லா ஸ்டேட்ஸ், வில்லேஜ் லெவல்லேருந்து எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இருக்கக்கூடியது இந்த நித்தி ஆயோக். பட் பிளானிங் கமிஷனில் இந்த மாதிரி யாருமே இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. அண்ட் ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் வந்து இந்த பிளான்ஸை வந்து இம்போஸ் பண்ணி அதில் வந்து நிறையா இந்த ரிசோர்ஸஸ், அந்த எக்கனாமிக்கல் டார்கெட்டை டேக்கிள் பண்ணி இந்த மாதிரி கொண்டுட்டு வர்றது வந்து கொஞ்சமே பழைய விஷயமா இருக்குது. அண்ட் தென் இது வந்து ஒரு நவீன இந்தியாவுக்கு செட் ஆகாது அப்படின்ற கண்ணோட்டத்தில் ஒரு ரெஃபர்மேஷன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இது கொண்டுட்டு வரப்பட்டது தான் இந்த நித்தி ஆயோக் அப்படின்றது. அண்ட் தென் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னாலும் நமக்கு கொஞ்சம் சில வேறுபாடுகள் இருக்குது. ஸோ பிளானிங் கமிஷனில் வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து நாட் ஓன்லி ஸ்டேட்ஸ் பட் ஆல்சோ யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி இன்க்ளூசிவாக நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நித்தி ஆயோக் வந்து செயல்படுது. அலாங் வித் தட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே நித்தி ஆயோக் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு பாட்டம் டு டாப் அப்ரோச்சாக இருக்குது. அண்ட் தென் பிளானிங் கமிஷன் நித்தி ஆயோக் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிளானிங் கமிஷனில் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மூலியமாக தான் எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்த கூடியதாக இருந்தது. இன்டைரக்டான அப்ரோச் தான் நமக்கு இந்த பிளானிங் கமிஷனில் இருந்துச்சு ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஒரு ப்ராட் பாலிசி, கேபிட்டன்சி, அட்வைசரி இது எல்லாமே டிரெக்டாக நமக்கு வந்து இங்கே அந்த பாலிசி பிளானிங்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டேட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் மெயின் விஷயமே இந்த நித்தி ஆயோக் பொறுத்த வரைக்கும். ஸோ அதையும் இங்கே நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அலாங் வித் தட் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நித்தி ஆயோகோட மெயினான பர்பஸ், குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயங்களே தான் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கூட்டாட்சி முறையை நமக்கு வந்து இன்னும் வலுப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமாக இது நமக்கு இயங்கிட்டு இருக்கு. மெயினாக எல்லா ஸ்டேட்ஸையும் இதில் நமக்கு வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கு. அண்ட் தென் வில்லேஜ் லெவல்லேருந்து எப்படி வந்து ஒரு ஹையர் லெவலில் நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியான பிளானிங் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பெஷல் அட்டென்ஷனும் வந்து கொடுக்கப்படுது. மெயினாக எக்கனாமிக் ப்ரோக்ரஸ்க்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தனியாக கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அலாங் வித் தட் பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணி செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இனோவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து இதில் கொடுத்து அதுக்கான ஃபீட்பேக்ஸையும் கேட்டறிஞ்சிக்க முடியும் கான்ஸ்டண்ட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் திங்க் டேங்க்ஸ், அந்த சிந்தனையாளர்கள் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய அவங்கக்கிட்ட இருந்து பார்ட்னர்ஷிப் வச்சு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய திங்க் டேங்க்ஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப் லிங்க் அப் வச்சுட்டு இது செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு நாலேஜ், இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரீனியல் சப்போர்ட் சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த நித்தி ஆயோக் வந்து ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை நமக்கு வந்து உருவாக்கி செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி செயல்படுத்தக்கூடியதாக இருக்குது. பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெசல்யூஷன் ஆஃப் இன்டர்செக்டோரல் அண்ட் இன்டர் டிபார்ட்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம ஆக்சலரேட் பண்ணுற அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய அந்த ஆர்ட் ரிசோர்ஸஸை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி ரிசர்ச்சஸை பேஸ் பண்ணி ஒரு குட் கவர்னன்ஸ் அண்ட் தென் பெஸ்ட் ப்ராக்டிசஸை வந்து ஃபுல்லாகவே சஸ்டைனபிளாக ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட்டை நோக்கி செயல்படுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அலாங் வித் தட் டெக்னாலஜி அப்கிரேடேஷன், கெப்பாசிட்டி பில்டிங் இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ டெக்னாலஜிக்கு தேவைப்படும் வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான ப்ரோக்ராம்ஸை வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி செயல்படக்கூடியதாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து
பற்றி எல்லா ஆக்டிவிட்டிலையும் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியதாக இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மெயினாக இந்த நித்தி ஆயோகோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த நித்தி ஆயோக் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 15-year ரோட் மேப், ஒரு நெடுங்கால திட்டமாக இது வந்து நமக்கு இருக்குது. பிளானிங் கமிஷன் அப்படின்றது ஒரு 5 years தான், பட் இது வந்து ஒரு 15 years ப்ராசஸ். அதில் 7 years வந்து விஷன், அதாவது ஃபுல்லாக கண்காணிப்பு. அண்ட் தென் இந்த அட்டல் மிஷன் ஃபார் ரிஜுவனேஷன், அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அம்ரூட், இது ரெண்டு சேர்த்து அம்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் இந்தியா, அட்டல் இன்னோவேஷன் மிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அலாங் வித் தட் நித்தி ஆயோக் வந்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்குக்காக 2018-22 வரைக்கும் ஃபுல்லாகவே சைன் அப் பண்ணியிருக்காங்க. மெயினாக இவங்க இந்த மாதிரி ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை எந்த மாதிரியான விஷயத்தில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாவர்ட்டி, அர்பனைசேஷன், ஹெல்த், வாட்டர் அண்ட் சானிடேஷன், எஜுகேஷன், ஜாப் கிரியேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, யூத் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையுமே வந்து இந்த நித்தி ஆயோக் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அலாங் வித் தட் இங்கே ஒரு டியூனோ கொடுத்துருக்காங்க. பிளானிங் கமிஷனை பற்றி ஜஸ்ட் ரீகால் அகைன். 15th March 1950 நமக்கு கொண்டுட்டு வராங்க. அதை ரீப்ளேஸ், அந்த பிளானிங் கமிஷனை கொண்டு வராங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணினது தான் இந்த நித்தி ஆயோக் அப்படின்றது. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு செயல்பட்டு இருக்கக்கூடிய நித்தி ஆயோக் வந்து பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு உருவாக்கப்பட்டது. நித்தி ஆயோக் வந்து January 1, 2015 நமக்கு வந்து செயல்படுது. யூனியன் கேபினெட்டில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண ஒரு அமைப்பு தான் இந்த நித்தி ஆயோக். இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் வந்து நித்தி ஆயோகோட சேர்பர்சனாகவும் இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த டூயினோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அகெயின் இதில் இருக்கக்கூடிய அந்த மெயினான டிஃப்ரென்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க நித்தி ஆயோக் அண்ட் பிளானிங் கமிஷனில். ஸோ அது மோரர்லெஸ் எல்லாமே ஈக்குவல் தான். இங்கே வந்து ஸ்டேட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க பிளானிங் கமிஷனில். அங்கே வந்து நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மூலியமாக தான் எல்லா முடிவுகளையும் எடுத்து செயல்பட்டு இருந்தது. ஈவன் அந்த 5 வருஷத்துக்கான இந்த எக்கனாமிக்கல் ப்ராக்ரஸ், இந்த டார்கெட், இது எல்லாமே நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மூலியமாக செயல்பட்டது. இங்கே வந்து டிரெக்டாக அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோட சிஎம், லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் இவங்க எல்லாமே இன்வால்வ் பண்ணி செயல்படுத்தினாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளானிங் கமிஷன் அண்ட் நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் ஒன்ஸ் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். இஃப் அட் ஆல் யூ ஹேவ் எனி டவுட், ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ சில்ட்ரன். தேங்க்யூ.